சலுகைகள் அனுபவிக்கிறதுக்காக தன்னை ஒரு இந்துவாக இங்கே காட்டிக்கிறது. வாரம் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே தன்னை ஒரு கிறிஸ்துவனா அங்கே எல்லாரும் மத்தியிலையும் அடையாளப்படுத்திக்கிறது. யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி இருக்காங்க தெரியல. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாலே நீங்கள் வந்து காட்டி கொடுக்கப்படுவீங்க. மதம் மாற்றத்துக்கு அப்புறம் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, அதுடைய சலுகைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. முதல் அவர் அம்பேத்கர் ஐயா வந்து 1950 எழுதுறப்பவே ரொம்ப தெளிவாக இது வந்து எழுதிட்டாங்க. இந்த ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்து அனுபவிக்கணும்னா நீ இந்து மதத்தில் இருந்தாகணும். அதை தவிர நீ வேற மதத்துக்கு மாறுறதோ அதை வந்து பிரச்சாரம் பண்ணுறதோ. படத்துல என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன விஷயம் சொல்றீங்க அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் தான் மக்கள் அதிகமா அப்பவே அது வந்து ருத்ர தாண்டவம் படத்தில் வருவது போல் அப்படின்னே மதுரை ஹைகோர்ட் கோட் பண்ணி ஒரு தீர்ப்பு இருக்கு. ஓகே, அதெல்லாம் அப்பயே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். அம்பேத்கர் படம் டிஷர்ட் போட்ட ஒரு பையன் வந்து படத்துல கஞ்சா விற்கிற மாதிரி காட்சி வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா தேடி பார்த்தீங்கன்னா படத்துல அந்த மாதிரி ஒரு காட்சியுமே இருக்காது. அதாவது என் படம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ப்ரொபகண்டா, நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் உருவாயிடாங்க. அது காரணம் நான் திரௌபதி பண்ணது தான். பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, ஓட்டுக்காக நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் நீங்கள் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த எஸ்சி அந்தஸ்தை வாங்கி தந்துடுறோன்னு அந்த மக்களை ஏமாத்துறாங்க. சட்டத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை. சட்ட திருத்தம் கூட கிடையாது. சட்டம் எழுதினப்பவே ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் ஐயா வந்து அப்படி எழுதிட்டாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை பிரதர், இது பாதிப்பெல்லாம் உருவாக்காது. நிறைய பேருக்கு வந்து இப்பவுமே அரசியல் தான் படுத்துறாங்க. பட்டியலினத்தவர்களுக்கு அந்த அந்தஸ்து செல்லாது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு வெறும் மேலோட்டமாக தான் போடுறாங்க. ஓகே, நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா உனக்கு வந்து இந்த ஜாதி பிரச்சனை இருக்காது அப்படிதான் இங்கேருந்து அவங்க கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அங்கேயும் அதே பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி. ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றது கூட ஒரு வியாபாரம் ஆகுது இல்லை இப்போ பேசுறது? ஆமாம், அது எப்பவுமே வியாபாரம் தான். அதனால தான் வந்து அவர் அம்பேத்கரை வச்சு இவங்க வந்து அவங்க மட்டும் கொண்டாடுற ஒரு தலைவரை மாற்றிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே சட்டம் எழுதின ஒரு பொதுவான தலைவர் தான். அப்படி தானே இன்னுமே பிரச்சாரம் நடந்துட்டு இல்லை. தனக்கு மட்டும் யாரும் அவங்க சொல்லலை, தனக்கும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி சொல்கிறோம்? நீங்கள் வேறு, அவங்க ரொம்ப தெளிவாக எங்களுக்கான தலைவர் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. மற்றவங்களை கொண்டாடுறவங்களெல்லாம் நீ நடிக்காத, அவர் பேரை சொல்லாத அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ ஒரு காலத்தில் எதிர்த்தவன் தானே அப்படின்லாம் சொல்ல வருவாங்க. ஆமாம், அப்படிலாம் சொல்லுவாங்க. அவரும் மதம் மாறினவர் தான். இந்து மதத்திலிருந்து பௌத்தத்தை தழுவினவர் அம்பேத்கர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணே. ஆக்சுவலி நாங்கள் வந்து ருத்ரதாண்டவம் படம் வந்து பார்த்துருக்குறோம். மோகன்ஜி அவர்களை பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனாலும் அதில் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் ஒன்று பண்ணேன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றமே உங்களுடைய படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி மதம் மாற்றத்துக்கு அப்புறம் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, அதுடைய சலுகைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதை வந்து அப்படியே வந்து உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல இருங்கடா, நான் சொன்னது ஒன்று நடந்திருக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூச்சு விட தயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால இது வந்து ரொம்ப பெருசாக பரபரப்பாக பார்க்கப்படுது. நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா பாலிட்டிக்கலாக ஒரு 6 months பிஃபோர் ஆர் 7 months பிஃபோர் வந்து கேரளாவில் ஒரு எம்எல்ஏ அவர் இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்டாக இருந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி, தனி தொகுதின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ்டு தொகுதின்னு, அதில் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சவர். பட் இஸ் அன் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன். ஓகே, அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க. அவரோட எம்எல்ஏ அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணாங்க. அது வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு அதான் 7 to 8 months கரெக்டாக தெரியல எனக்கு டூரேஷன் கேரளாவில். ஓகே, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலுமே ஒரு முக்கியமான அரசியல்வாதி அவங்க பதவி ஏற்கிறப்போ ரொம்ப சலசலப்பாக இருந்தது. ஓகே, பட் ஆனால் ப்ரூஃபாக எதுவும் பண்ண முடியல, அதனால அது நடக்கலை. ஓகே, இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் தான், சட்டம் இப்போ போட்டதில்லை. சட்டம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா அவர் அம்பேத்கர் ஐயா வந்து 1950 எழுதுறப்பவே ரொம்ப தெளிவாக இதை வந்து எழுதிட்டாங்க. நீங்கள் இந்த பட்டியல் சமூகத்தை அனுபவிக்கணும், அதில் இருக்கிற அந்த ரிசர்வேஷன்ஸ் அனுபவிக்கணும், அதில் இருக்கிற அந்த ஒரு வேலை வாய்ப்புலையோ இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுலையோ அது சம்மந்தமாக, இல்லைனா அந்த பிசிஆர் சட்டத்தை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தணும் யார் மேலே அப்படின்னா நீங்கள் ஒன்று இந்து மதத்தில் இருக்கணும், இல்லைனா பௌத்த மதத்தில் இருக்கணும், இல்லைனா இன்னொரு மதம் வந்து நான் சொல்கிறேன் செக் பண்ணி 3 மதம், சீக்கிசம். சீக்கிசம்னா அந்த பார்சியும் வரும், சீக்கிசம், அதனால தான் கன்ஃபியூஷன் எனக்கு. ஸோ இதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சலுகைகளை நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ன்ற அந்தஸ்தை வந்து அனுபவிக்க முடியுன்றது 1950 எழுதிட்டாங்க. ஆர்டிகல் 3
41 or 371 சம்திங் அப்போவே எழுதிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்து எழுதினார் அவர். ம். ஒரு தனி மனிதனுக்கும் ஆர்டிகல் 16 படி அவங்களுக்கான தனி மனித சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் அது. ஓகே. நீ இங்கே தான் இருக்கணும்னு அவர் சொல்லலை. ஆனால் நீ இதை அனுபவிக்கணும், இந்த ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்து அனுபவிக்கணும்னா நீ இந்து மதத்தில் இருந்தாகணும். ம், ம். அதை தவிர நீ வேறு மதத்துக்கு மாறுறதோ வேறு மத கடவுள்களை வணங்குறதோ அதை வந்து பிரச்சாரம் பண்ணுறதோ அது வந்து இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆர்டிகல் தனியாக எழுதி அந்த உரிமையும் இருக்குன்னு சேர்த்து எழுதிட்டாங்க. ஆமாம். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து கிறிஸ்துவராக வாழணும் இல்லை ஒரு இஸ்லாமியராக வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்தை அங்கே கொண்டு போக முடியாதுன்னு அப்போவே எழுதப்பட்டது. ஓகே. அப்போ ஏன் அது நடைமுறைக்கு இல்லாமல் இத்தனை வருடங்களா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க படத்தில்? பதில் உங்களே சொல்லிட்டேன் நான். படத்தில் நடைமுறை இல்லாமல் இல்லை படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பிசிஆர் ஆக்டை வந்து ஒருத்தவங்க தப்பாக பயன்படுத்தி பிரயோகிக்கப்படுறப்போ அதை வந்து ஹீரோ மேலே அந்த இன்டர்வல் சீனில் அவர் மேலே பிசிஆர் கேஸ் இம்போஸ் ஆகிடும். ம், ம். அப்புறம் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் செஞ்ச தப்பு குற்ற உணர்ச்சிக்காக அந்த பையனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போவார். அங்கே போகிறப்ப எந்த பையனோட விபத்தில் இவர் பாதிக்கப்பட்டு இவர் மேலே பிசிஆர் சட்டம் பிரயோகிக்கப்பட்டதோ அந்த பையன் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அந்த வீட்டில் போய் பார்ப்பார். அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறப்ப அவரு கூட பார்க்க மாட்டார். அவர் கூட ட்ராவல் பண்ணுற இன்னொரு போலீஸ் அவர் கிறிஸ்தவராக இருப்பார். ம், ம். அவர் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அப்போ அவர் சொல்லுவார், சார் இதில் ஏதோ தப்பு இருக்குது, இந்த தம்பி வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தம்பி மேலே அவங்க வந்து எப்படி வந்து பிசிஆர் சட்டத்தை உபயோகிக்க முடியும் அப்படின்ற கேஸ் அங்கேருந்து எடுத்து அதோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போய் இறுதியில் இந்த மக்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக அவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த நம்ம படத்தில் உங்கள் படத்தில் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன விஷயம் சொல்கிறீங்க அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் தான் மக்கள் அதிகமாக அப்போவே அது வந்து கோர்ட் ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்டில் என்னோட ஜட்ஜ்மெண்ட் என்னோட படத்தோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதான் இதெல்லாம் ஹைகோர்ட்டில் கொடுத்ததெல்லாம் வெளியே தெரியல. ருத்ரதாண்டவம் படத்தில் வருவது போல் அப்படின்னே மதுரை ஹைகோர்ட் கோர்ட் பண்ணி ஒரு தீர்ப்பு இருக்குது. ஓகே. அதெல்லாம் அப்பயே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்தான். இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் திரௌபதி பண்ணப்போ எப்படி வந்து சட்ட வல்லுநர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை வந்து படமாக எடுத்தணும். அது நிறைய அதில் வந்து ஜாதி பிரச்சனை அது இது வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ருத்ரதாண்டவம் மாதிரியே அதுலேயும் நிறைய உண்மை இருக்குது. அதே மாதிரி ருத்ரதாண்டவம் வந்தப்போ என் மேலே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இவர் வந்து அம்பேத்கர் படம் டிஷர்ட் போட்ட ஒரு பையன் வந்து படத்தில் கஞ்சா விற்கிற மாதிரி காட்சி வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் தேடி பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சியுமே இருக்காது. அதாவது என் படம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஒரு ப்ரொபகண்டா நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் உருவாயிடாங்க. அது காரணம் நான் திரௌபதி பண்ணது தான். திரௌபதி ஒரு தீர்ப்பு வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் சொன்னேன். எனக்கு அப்போ தெரியாது இது இவ்வளோ பெரிய பிம்பமாக உருவாகும்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம தப்பிக்கவும் முடியாது. நம்ம அதுக்கப்புறம் ஓபிசி மக்களுக்காக படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ ருத்ரதாண்டவமும் அந்த மாதிரி எடுத்த படம் தான். ஓகே. இதை தாண்டி இப்போ இந்த கேஸ் பற்றி இன்னும் மக்களுக்கு இன்னும் கூட தெரியாது. ஏன்னா நம்ம பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல ஓட்டுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படியாவது நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் நீங்கள் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த எஸ்சி அந்தஸ்தை வாங்கி தந்துடுறோன்னு அந்த மக்களை ஏமாத்துறாங்க. சட்டத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை. சட்ட திருத்தம் கூட கிடையாது. சட்டம் எழுதினப்பவே ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் ஐயா வந்து அப்படி எழுதிட்டாரு. இப்போது இந்த கேஸ் வந்து ஹைதராபாத்தில் ஒரு பாஸ்டர் படிச்சிங்களா தெரியல, இந்த தீர்ப்பு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறேன். இப்போது ஹைதராபாத்தில் ஒரு 10 வருஷமாக ப்ராக்டிஸிங் அது பார்த்தேன் பாஸ்டர் அவர். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தாண்டி அவர் வந்து ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர் போல். அவருக்கு அங்கே அவங்க மத்தியில் பாஸ்டர்ஸ் மத்தியில் வந்து அவருக்கு வந்து எங்கேயோ அவர் ஜாதியை காரணம் காட்டி காழ்ப்புணர்ச்சி நடந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன நடக்கும்னா இந்த பிஷப்பாக வராங்க இல்லையா, ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும், யார் வந்து இந்த ஒரு அந்த அவங்க அமைப்புக்கு தலைவராக வருது, இந்த மாதிரி எல்லா அமைப்புலேயும் இருக்குது. அதுலேயே நிறைய இருக்குது. ஆர்சி இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, பந்தகாஸ்ட் இருக்குது, ஏஜி இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு தலைவர் வருவாங்க. அதில் வந்து எல்லாருமே இங்கேருந்து இந்து மதத்துலேருந்து போனவங்க தானே. அவங்க இங்கேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு போனாலும் அவங்க வந்து இந்த ஜாதியை விடுறதில்ல. ஸோ அதை கையிலே வச்சுட்டு இருக்கிறதால அவங்களுக்கு அது வந்து இவங்க வந்து அந்த தலைமை பதவிக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ இவர் அதில் பாதிக்கப்படுறாரு. அப்போ இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஹைதராபாத்தில். போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து வன்கொடுமை நடக்குது, நான் ஒரு இந்த ஜாதியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதால அதனால் எனக்கு வந்து நான் பிசிஆர் சட்டத்தை உபயோகிக்க எனக்கு சட்டம் வந்து அனுமதி கொடுக்கணும்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு.
ஸோ அவங்க வந்து முடியாது சொல்லவே அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ரொம்ப தெளிவாக இது வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஜாதியே இல்லாத கிறிஸ்துவத்துக்கு போயிட்டீங்கன்னா, அது பைபிள்லே இருக்குது, கிறிஸ்துவத்தில் நீ ஜூஸோ நீ வந்து ஜூஸுன்னு சொல்லிக்க முடியாது, நீ வந்து சிரியன்னு சொல்லிக்க முடியாது, நீ ஒரு ஆணுன்னு சொல்லிக்க முடியாது, நீ ஒரு பெண்ணுன்னு சொல்லிக்க முடியாது, நீ உயர்வுன்னு சொல்லிக்க முடியாது, நீ வந்து தாழ்வுன்னு சொல்லிக்க முடியாது. எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்டோட டெசிபிள்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு வசனம் வந்து பைபிள்ல பைபிள்ல இருக்கு. ஸோ அதனால் அங்கே வந்து பிரிவு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பைபிளில். ஆனால் நான் சொன்ன மாதிரி அங்கே ஆர்சி இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, பெண்டகாஸ்ட் இருக்குது, ஏஜ் இருக்குது, இன்னும் நிறைய பிரிவு உருவ உட்பிரிவு. வழிபாடு இருக்கு, உருவ வழிபாடு இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஐயோ, அந்த அவங்க வந்து உருவ வழிபாடு பார்க்குறவங்கள அப்படி எதிரி மாதிரி பார்ப்பாங்க ஒரு செக்டர், வெறும் சிலுவை கும்பிட்றவங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இஸ்லாத்துலேயும் அது இல்லை. இஸ்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்குன்னா இறைவன் ஒருவனே, அவ்வளோதான். அப்போ எல்லாரும் அங்கேயும் ஒன்றுன்னு சொன்னால் அங்கேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. போரான்னு இருக்காங்க, லப்பை இருக்காங்க, சியான்னு இருக்காங்க, அங்கேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்து மதத்தில் இருக்கிற எந்த ஜாதிய கட்டமைப்புகளில் எதையுமே அவங்க வந்து உபயோகப்படுத்த முடியாது, அங்கே செல்லாது. ஓகே ஏன்னா இந்த மதம் இங்கே உருவாகிருக்கு, நம்ம பாரத தேசத்தில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமோ வந்து இங்கே உருவானது இல்லை, அதுக்கான தலைமை இடமும் இங்கே கிடையாது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த பேரெல்லாம் சொன்னீங்கன்னா, முதலியார், கோனார், நாடார், செட்டியார், வன்னியர், ஐயர்லாம் சொன்னீங்கன்னா அவன் என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது என்ன பேருன்னு கேட்பான். ஸோ அதனால் அவங்க அங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதை தான் இது பண்ணுவாங்க. ஆமாம், ஓகே ஹஜ்ஜில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணி ஆகணும். பாபிலோன் பெத்லஹேமில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இந்தியாவில் யூ கான்ட் கேரி கேஸ்ட், இதுதான் தெளிவான ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது எந்த அளவுக்கு அடுத்து பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் யாருக்கும் வந்து பெருசாக தெரியலையா, இல்லை என்ன ரீசன் தெரியல. இல்லை பிரதர், இது பாதிப்பெல்லாம் உருவாக்காது. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போவுமே அரசியல் தான் படுத்துறாங்க. ஓகே நீங்கள் போடுற பதிவு ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து போஸ்ட் மாற்றி மாற்றி பதிவு போடுறாங்க. என்னென்னா எஸ்சி மக்களுக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு அந்த அந்தஸ்து செல்லாது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு வெறும் மேலோட்டமாக தான் போடுறாங்க. ஓகே என்னன்னா இங்கே கிறிஸ்டியானிட்டி இப்போ தழுவி இருக்கிறவங்களில் 100ல் ஒரு 20% வந்து உண்மையிலேயே அவங்க வந்து மாதாவை வந்து ஏற்றுக்கிட்டவங்களா இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க இயேசுநாதரை போய் வணங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். ஸோ கடவுளை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி போயிருப்பாங்க. மீதி 75லேருந்து 80% பேர் வந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா உனக்கு வந்து இந்த ஜாதி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி தான் இங்கேருந்து அவங்க கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அங்கேயும் அதே பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி. ஓகே இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. இதுதான் இந்த கேஸில், இந்த தீர்ப்பில் வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதை இப்போவுமே அந்த மீடியா சொல்லாது. இப்போவுமே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக மறுபடியும் போராடுவோம், எப்படியாவது உங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்துருவோம் அப்படி சொல்லுவாங்க. இது எஸ்சி மக்களுக்கு மட்டும் கிடையாது. ஓகே, இது எல்லா இந்து மதத்தில் இருக்கிற, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அட்டவணையில் வந்து எப்படி பார்த்தாலும் 250 அண்ட் அபவ் கேஸ்ட் நேம்ஸ் இருக்குது. உங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, குறைஞ்சது சொல்கிறேன், அதிகமாக 360 என்னமோ இருக்குது, எனக்கு கிளாரிட்டியாக தெரியல. அவங்க யாருக்குமே அது செல்லாது. ஓகே, இது நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. இந்த கேஸ் போட்டவர் ஷெட்யூல் காஸ்ட்ன்றதால தீர்ப்பு அப்படி வந்திருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றது கூட ஒரு வியாபாரம் ஆகுதுல்ல இப்போ பேசுறது. ஆமாம், அது எப்போவுமே வியாபாரம் தான். அதனால தான் வந்து அவர் அம்பேத்கரை வச்சு இவங்க வந்து அவங்க மட்டும் கொண்டாடுற ஒரு தலைவரை மாற்றிக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே சட்டம் எழுதின ஒரு பொதுவான தலைவர் தான். அப்புறம் வந்து அப்படி அந்த மாதிரி மாற்றி அப்படி தான் இன்னுமே பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. நமக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவரை பத்தி நம்ம பேசுறதுல இருந்து தப்பு கிடையாது இல்ல, இது நம்ம அப்படியே சொல்லலாம். தப்பே கிடையாது. தனக்கு மட்டும் யாரும் அவங்க சொல்லல, தனக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. அது நம்ம எப்படி சொல்றது? நீங்க வேற, அவங்க ரொம்ப தெளிவா எங்களுக்கான தலைவர் மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. மற்றவங்களை கொண்டாடுறவங்களெல்லாம் நீ நடிக்காத, அவர் பேரை சொல்லாத அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீ ஒரு காலத்துல எதிர்த்தவன் தானே அப்படின்லாம் சொல்ல வருவாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. அவரும் மதம் மாறினவர் தான், இந்து மதத்துல இருந்து பௌத்தத்தை தழுவினவர் அம்பேத்கர். அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருன்றதால இந்த மக்களுக்கான ரிசர்வேஷன் கிடைக்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக அவர் வந்து பௌத்தத்தை தழுவுறாரு. ஓகே, இப்போ நம்ம ருத்ரதாண்டவம் படத்தை பற்றி பேசுறதுனால நான் கொண்டு வரேன். அது வந்து நீங்கள் அந்த டைமில் இன்டர்வியூ பண்ணும்போது யாராவது கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் அடுத்த கேள்விகளை விட்டு வெளியே போகிறதால. நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட், எல்லா கேஸ்ட்டுமே நீங்கள் வந்து
கிறிஸ்டியானிட்டிக்கோ இஸ்லாத்துக்கோ கன்வெர்ட் ஆனீங்கன்னா அந்த மதத்துக்கு உண்மையாக அந்த மதத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, பைபிள் என்ன சொல்லுதோ இல்லைன்னா குரான் என்ன சொல்லுதோ அதை வந்து முழுக்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. அங்கே பாதி இங்கே பாதி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதனால தான் அந்த படத்தில் அந்த டேக் உருவாக்கணும், கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்படி வாழக்கூடாது. அப்படி வாழ்கிறது ரொம்ப தப்பு. என்னென்னா சலுகைகள் அனுபவிக்கிறதுக்காக தன்னை ஒரு இந்துவாக இங்கே காட்டிக்கிறது. வார வாரம் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே தன்னை ஒரு கிறிஸ்துவனாக அங்கே எல்லாரும் மத்தியிலையும் அடையாளப்படுத்திக்கிறது. யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி இருக்காங்க தெரியல. தயவு செஞ்சு இந்த கேஸுக்கு அப்புறம் இது வந்து இந்தியாவில் மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20-25 வருஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. இதுதான் இப்போதைக்கு தீர்ப்பு, இதுதான் நிற்கும். நான் சொல்கிறது மினிமம் 25 இயர்ஸ் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியா எந்த நிலைமையில் இருக்கும் என்னது நமக்கு தெரியல. ஸோ மினிமம் 25 வருஷத்துக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கிற மாதிரி சொல்கிறீங்க. சாபம் இல்லை, சாபம் இல்லை, இன்றைக்கி இருக்க அரசியல் நிலைப்பாடு வச்சு சொல்கிறேன். ஓகே. ஸோ அதனால் அப்படி யாராவது ஒரு எண்ணத்தோடு நம்ம ஏமாற்றிட்டு வாழ்ந்துடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாலே நீங்கள் வந்து காட்டி கொடுக்கப்படுவீங்க. அதனால் ஏதாவது ஒரு மதத்துக்கு நேர்மையாக வாழ்ந்துக்கோங்க. அது எல்லா ஜாதி மக்களுக்கும், இவங்களுக்கு மட்டும் இல்லை. வந்து நான் பிறந்த ஜாதியும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ கிறிஸ்துவ வன்னியர், கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ முதலியார், கிறிஸ்துவ செட்டியார் நான் பார்த்துருக்கேன் நிறைய. பண்ண வேண்டியதா இருக்குல்ல. நீங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியவே போட்டிருப்பாங்க, இது யாரோட சர்ச்சுன்னு அந்த ஜாதி பேரை போட்டு போட்டிருப்பாங்க. சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்ப. அப்படி ஒரு லாவே கிடையாது இந்தியாவில், சட்டப்படி அது தப்பு. நீங்கள் ஒரு மதத்துக்கு மாறிட்டீங்கன்னா அந்த மதத்துக்கு முழுசாக இருக்கணும். பிடிக்கலையா இந்த ஜாதி தான் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, திருப்பி தாய் மதத்துக்கு வந்துடுங்க. இங்கே வந்து இதை அனுபவிச்சுக்குவாங்க, உங்களுக்கு ரிசர்வேஷனும் சேர்த்தே கிடைக்கும். அங்கே போயிட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இந்தியாவில் வந்து பிசி தான் நம்ம வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன். அதை தான் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த தெளிவோட நம்ம வந்து இதை ஓகே முடிச்சுக்கலாம். மோகன்ஜி சொன்னால் அதில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கும், அதையும் கேட்டுக்கோங்க. இல்லை நான் சட்டத்துக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன், இது மோகன்ஜியோட கருத்து இல்லை. ஆஸ் பர் லா 1950 எழுதின குடியரசு நாட்டில் நம்ம இந்த குடியரசு நாட்டில் எழுதப்பட்ட சட்டத்தோட விதி இது. ஓகே. அதோட நம்ம இப்போ நடந்த உச்சநீதிமன்றத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆமாம், இது வந்து ஒரு ரீகால். ஆனால் இப்போ எழுதின சட்டம் இல்லை, அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். இது அரசியலாக பார்த்து பிஜேபி எல்லாருக்கும் இப்படி பண்ணிட்டாங்க ஆகும்னு சொல்லுவாங்க, அது இல்லை உண்மை. இது பிஜேபி எழுதின சட்டம் இல்லை, 1950 எழுதப்பட்ட அப்போ இருந்த அந்த ஆர்டிகிளை ரீகால் பண்ணி இதை மாற்ற முடியாதுன்னு திருப்பி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டபுள் ஜட்ஜ் மிஸ்ரா, இன்னொரு ஜட்ஜ் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, 2 டபுள் ஜட்ஜு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்ல மறுபடியும் நான் சொல்கிறேன், இது பிஜேபி எழுதின சட்டமும் கிடையாது, மோகன்ஜி ருத்ரதாண்டவம் படத்தின் மூலமாக எழுதின சட்டமும் கிடையாது. இது ஆல்ரெடி எழுதினது அம்பேத்கர் அவர்கள் எழுதினது. ஓகே. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.